என்னன்னா இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ம் அது வந்து வியூஸே வந்து 2,30,000 கிட்ட வியூஸ் போயிடுச்சு. கமெண்ட் வந்து 11,000 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தேன் நானு. பாத்தீங்களா? அதுல வந்து ம் இப்ப 11,000 பேத்துல ஒரு 7,000 பேர் கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்களாமா. ம் அதனால விஷ்காரோட பிராண்ட்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்கக்கா. ம் இந்த மாதிரி உங்களோட வீடியோல இருந்து லிங்க் கிளிக் ஆகி இது மாதிரி நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ம் அதனால நீங்க வந்து வீக்லி ஒரு வீடியோ மட்டும் என்ன பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. அதுக்கு வந்து பே பண்ணிடுறாங்களாமா. அப்படியா? பரவாயில்லையே. ம் ஒரு வீடியோக்கு வந்து 50,000 ரூபாய் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்கக்கா. பரவாயில்லையே. மாசத்துக்கு வந்து 4 வீடியோ ஆச்சா ம் அப்படின்னு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி சும்மா இன்ட்ரோ மட்டும் அவங்க மேனேஜர் அந்த மாதிரி மட்டும் பாக்குறதாமா. ம் பார்த்துட்டு என்னவோ அந்த ப்ரொசீஜர் அப்புறம் அவங்க சொல்ற கண்டென்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டு வந்து நம்ம பண்ணிக்கணும். ம் அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் புதன்கிழமை நீங்க ஃப்ரீயா? புதன்கிழமையா? புதன்கிழமை கிளாஸ் இருக்கும். காலையில தான்க்கா. நான் அப்ப சரி உங்களே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம் போன் எடுக்கிற பார்த்தா முழிச்சிட்டக்கா. கனவா? இவளை பாரடி, நிஜம் கனவையே பேசிட்டு கிடைச்சிட. ஒரு 20 நிமிஷம் தான் இரு வர. ஏன் சொகு இப்படி பண்ற? நான் வேற இதை நீ சொல்லி முடிச்சேன்னு சொல்ல வேற வந்தேன். எந்த ஸ்டேஜ்லயே நீ மறந்துட மாட்டேன். வழக்கமா சொல்ற டைலாக்க சொல்லலான்ட்டு வந்தனே, இப்படி ஏமாத்திட்டியே. என்ன டைலாக்? அதான் எந்த ஸ்டேஜ்லயே நீ மறந்துட மாட்டேன். அதுதான்க்கா உங்களுக்கு போன் பண்ணலான்னு தான் எடுக்கிறேன். பார்த்தா டக்குன்னு முடிச்சிட்டக்கா. இது எப்போ உனக்கு கனவு? இல்லக்கா சும்மா சொன்னேன். இப்படி ஒரு சீனே நடக்கல. சும்மா உங்களை ஓ, பிராங்க் பண்ணேன். நீ வந்து